கிளைமேக்ஸ் டேக் போகிறாங்க. அப்போ சிவாஜி சொல்லியிருக்காரு, எப்பா இந்த இந்த விரிப்பில் இந்த மேட்டில் நான் இப்படி 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 லாக்கை படுத்திருப்பேன் இல்லையா, நம்ம லாக்கை படுத்திருக்கேன், நீங்கள் லைட்டிங் எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் ஷூட்டிங் ரெடி ஆகுங்க, நான் பாட்டுக்கு படுத்திருப்பேன், நீங்கள் ரெடி டேக்குன்னு சொன்னால் நம்ம டேக் பேரெல்லாம் சாவித்திரிட்டி சொல்லிடுங்க. ஆனால் நீங்கள் டேக் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், சிவாஜி கணேசன் கூடிய நடிகன் சொல்கிறாரு, இந்த காட்சியில் நீங்கள் டேக் போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என்கிட்ட யாரும் நெருங்கி வராதிங்க, இந்த படத்துடைய வசனகர்த்தா ஆரூர் தாஸ் என் பக்கத்தில் வந்து ஏதாவது சொல்லட்டும், இந்த படத்தினுடைய டைரக்டர் பீம்சிங் என் பக்கத்தில் வந்து ஏதாவது சொல்லட்டும், ஆனால் இந்த சிவாஜி ஃபிலிம்ஸில் இருந்து இந்த செக்கில் கையெழுத்து போடு, அந்த பேப்பரில் கையெழுத்து போடு, அந்த அவர் ஒன்றை பார்க்க வந்திருக்காரு, இந்த இவர் ஒன்றை பார்க்க வந்திருக்காரு, அண்ணன் டீ சாப்பிட்றீங்களா, காப்பி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி ஆட்கள் யாருமே என் பக்கத்தில் வராதிங்க, தயவு செய்து என் மூடை கெடுத்துறாதீங்க, நான் இப்போவே நடிக்கிற மூடில் தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துறார். அப்போ எந்த அளவிற்கு அந்த காட்சியை உள்வாங்கி தன் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் நடிகர் திலகம் நடிக்க போகிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டால், இரண்டரை கலந்து விட்டார். டேக் இனிமேத்தான் போக போகிறாங்க. இப்படி சர்வசாதாரணமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், சிரிக்கலாம், சீட்டு விளையாடலாம், வார போகிறவங்களெல்லாம் பார்க்கலாம், உலக அரசியல் பேசலாம், கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், மற்ற படங்களை பற்றி நம்ம என்ன வேணாலும் பேசலாம். டேக் இனிமேத்தான போக போகிறாங்க. ஆனால் நடிகர் திலகம் அதற்கு முன்கூட்டியே அந்த மூடை வரவழைச்சிக்கிட்டு இப்போவே அவர் நடிக்க தயார்ந்த லெவலில் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு செத்துப்போன பிண்டமா உயிரோடு படுத்திருக்காரு. தன்னுடைய தங்கச்சி வந்து சந்திக்க போகிறா அந்த காட்சிக்காக.